எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிற? எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டேன், சாதாரணமா இருக்க. அப்படியா அக்கா? இப்ப எதுக்கு கத்துற? என்ன காச்சு உனக்கு? எப்படி இவ்வளவு கூலா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நானும் ஒரு வகையில உன்னோட குழந்தைக்கு அம்மா தான். எப்படி என்கிட்ட இந்த விஷயத்த நீ மறைப்ப? நைட்டு தான் அம்மா சொன்னாங்க தெரியுமா நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு. ஆனா என்கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னு தோணவே இல்லல. 2 நாளா என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா உனக்கு என்கிட்ட இத பத்தி சொல்லணும்னு தோணவே இல்லலக்கா. சரி, அங்க இருக்கப்பதான் நீ என்கிட்ட சொல்லல. ஆனா வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நேத்து என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்லக்கா. நானும் உன்னை பார்க்கணும்னு வந்தேன். அப்பயும் நீ தூங்கிட்டு இருந்த. நைட்டு உன்கிட்ட பேசலான்னு பார்த்தா அப்பயும் என்னன்னு மட்டும் பேசிட்டு ரூமுக்கு போயிட்டேன். அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும் தெரியுமா. என்கிட்ட நீ இதை சொல்லவே இல்ல. அனிதா, என்ன சொல்றா அவ? அப்போ நீ பிரெக்னெண்டா இருக்கிறத அவகிட்ட சொல்லலையா? இல்லக்கா, நான் சொல்லல. பாருங்க அனோக்கா, எப்படி சொல்றானு. என்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்ட, எவ்வளவு கூலா பேசுறான்னு பாருங்க. ஆமா, நான் உன்கிட்ட சொல்லாம தான் மறைச்சேன். அதுக்கு என்ன இப்போ? அததான் கேக்குறேன், அது எப்படி நீ என்கிட்ட மறைக்கலாம்? நான் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. அது உனக்கு கோவம் வருது, கரெக்டா? ஆமா, இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேன், எனக்கு கோவம் வராதா? ஓ, உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் மறைச்சிருக்கேன், அதனால உனக்கு என் மேல கோவம் வருது. சரி, அது கரெக்டாவே இருக்கட்டும். அப்போ நீ என்கிட்ட விஷயத்த மறைச்சதே இல்லையோ? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் கேக்குறத நீ பிரெக்னெண்டா இருக்கறத ஏன் மறைச்சேன்டா. நீ என்னன்னா திருப்பி என்கிட்ட கேக்குற? நான் சொல்லிட்டேனே, நான் அந்த விஷயத்த மறைச்சேன்தான். அது ஓகே, நீ கோவப்படுறது கரெக்டாவே இருக்கட்டும். நீ என்கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைக்கலையா? அதுதான் என் கேள்வி. அக்கா, அது என்ன வைஷு, இவ்வளவு நேரம் கோவமா படன்னு எப்படியெல்லாம் புரிஞ்சு தள்ளின. இப்போ நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிருக்கியான்னு கேட்டா பதிலே வர மாட்டேங்குது. அக்கா, அது உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என்னடி பதில் சொல்லு. அக்கா, என்ன உன்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சதுக்கு வலிக்குதுல்ல? அதே மாதிரி தானே எனக்கு இருக்கும். அக்கா, நான் போதும் வைஷு, நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல வேண்டாம். இதுக்கப்புறம் சொல்லி அதுல என்ன யூஸ் இருக்கு? நீயா வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவேன்னு எவ்வளவு நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு தெரியுமா? ஆனா உனக்கா வந்து என்கிட்ட சொல்லணும்னு தோணல இல்ல? அக்கா, உனக்கு எப்படி சொல்லலன்னு உனக்கு கில்ட்டி இல்ல? எப்படி தெரியும்னு கேக்குறேன் இல்ல? ஏய், நானும் இதே வீட்ல தாண்டி இருக்கேன், அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? அக்கா, எனக்கு என்ன தெரியுமா கோவம்? இந்த வீட்ல அத்தை மாமாவை தவிர எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது பிரச்சனையே இல்ல எனக்கு இப்போ. எனக்குமே இந்த விஷயம் தெரியும். ஆனா நீயா வந்து சொல்லுவேன்னு எவ்வளவு நாளா நான் எதிர்பார்த்தேன்னு தெரியுமா? நீயே யோசிச்சு பாரு. நீ ஒரு பையனை லவ் பண்ற, உன் பின்னாடி ஒரு பையன் சுத்துறான்லாம் சொல்றப்போ நான் என்ன சொன்னேன்? அந்த பையனை பத்தி டீடைல்ஸ் சொல்லு, நான் விசாரிக்கிறேன்னு சொன்னேன். உன் மேல எத்தனை நாள் உன்னை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? ஆனா உனக்கு வந்து யாருன்னு என்கிட்ட சொல்ல தோணல. கவின்னு சொன்னா நான் வேண்டான்னு சொல்லுவேனா? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்னனாலும் சொல்லாம மறைப்ப. ரிட்டன் நான் ஒரு விஷயத்த மறைச்சா உனக்கு கோபம் வருது இல்ல? உன் பின்னாடி ஒரு பையன் சுத்துறான், அந்த பையனை உனக்கும் பிடிச்சிருக்குன்ற அளவு என்கிட்ட சொன்னியே, அது யாருன்னு சொல்றதுக்கு உனக்கு கஷ்டம் இல்ல? உன் லைஃப நினைச்சு எத்தனை நாள் நான் ஃபீல் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? ஆனா அத பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்ல. அம்மாக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ யாரனாலும் லவ் பண்ணு, எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பையன் நல்ல பையனா இருக்க பட்சத்துல அம்மா கிட்ட பேசி நானே உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா இல்லையா? கவினை தான் லவ் பண்றேன்னு உனக்கு என்னால என்கிட்ட சொல்ல முடியல இல்ல? அக்கா, சொல்லக்கூடாதுன்னு இல்ல, ஆனா சொன்னா நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியல. பயமா இருந்துச்சுக்கா. அதான் இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? யாரையும் லவ் பண்றேன்னு சொல்றப்போ உனக்கு தைரியம் இருந்துச்சு, கவினை தான் லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. ஏண்டி, கவினை பத்தி எனக்கு தெரியாதா? அவரை நீ லவ் பண்றேன்னு சொன்னா நான் வேண்டான்னு சொல்லிடுவேனா என்ன? இல்லக்கா, ஆனா கவின் உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்க அண்ணன் கிட்ட தங்கச்சி கிட்டன்னு எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா நீ? அக்கா, போதும் வைஷு, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதை பத்தியும் சொல்லவும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். பிகாஸ் நான் தான் உன்னை சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அப்படி இல்ல பத்தியா, உனக்கும் மேஜர் ஆயிட்ட.
நீயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற. இதுக்கப்புறம் உன் லைஃப பத்தின முடிவை நீயே எடுக்கலாம் பத்தியா. நான்லாம் யாரு சொல்லு, என்கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதனால நானும் இந்த விஷயத்திலயும் தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க லைஃப் பத்தின டெசிஷன் அவங்க எடுத்துக்கிட்டோம். எதுக்கு தேவையில்லாம ஒருத்தரோட விஷயத்துல தலையிட்டு அவங்கள எதிர்பார்க்கறனால தானே வீணா அப்செட் ஆகுது. எதிர்பார்க்காம இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்ல பத்தியா. அதனால யூ டோன்ட் வரி. உனக்கு என்ன தோணுதோ அது செய். இதுக்கப்புறம் நான் எதுவுமே உன்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன், சரியா? அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுற? நான் மறைச்சது தப்புதான். ஆனா நான் எதுவுமே கேட்கலையே வைஷு. உனக்கு என்ன தோணுதோ அது செய்யன்னு சொல்லிட்டேன். நீ என்கிட்ட சொல்லணும்னு நான் எதுவுமே எதிர்பார்க்கல, சரியா? எனக்கு ஒரு கால் இருக்கு. மாமா வர ஆஃபீஸ்ல இருந்து அட்டன் பண்ண சொன்னாரு. ஸோ எனக்கு வேலை இருக்குமா. நீ போய் உனக்கு என்ன வேலையோ அது பாரு, சரியா? அனிதா என்ன பேசிட்டு இருக்க? ஏய், அவன் உன் தங்கச்சி தானே. அவ பாவம் சின்ன பொண்ணு. அவ கொஞ்சம் பயந்துருப்பா. அதுக்காக நீ இப்படி பேசினா எப்படி? இல்லக்கா, நான் கரெக்டா தான் பேசுறேன். நாம தான்க்கா அவ சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல. அவ கையலை விட பெரிய பொண்ணு தானக்கா. கையல் கூட ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்க அண்ணா கிட்ட ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டுதான்க்கா பண்ணுவா. சொல்ல போனா சூர்யாக்கும் அவளுக்கும் சண்டை வந்தப்ப கூட எல்லா விஷயத்தையும் அவங்க அண்ணா கிட்ட ஷேர் பண்ணவா அவ. அவளை விட இவ பெரிய பொண்ணு தானே. நான் நினைச்சிட்டு இருக்கேன்க்கா, இத்தனை வருஷமா என் தங்கச்சி என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. எந்த முடிவா இருந்தாலும் என்னை கேட்டுதான் எடுப்பானு. இப்போ அவ முடிவெடுத்ததை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு தான்க்கா எனக்கு கோவம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதை நான் எதிர்பார்க்கறது தப்பா கூட இருக்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்து அப்படியே இருந்துட்டேன்னா டக்குன்னு அதை எதிர்பார்க்காம இருக்க முடியலக்கா. அவ்வளவுதான். இது விடுங்கக்கா, நானே போக போக சரியாயிடுவேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குக்கா, நான் உள்ள போறேன். அக்கா இல்லக்கா, இவ இப்படி எல்லாம் பேசிட்டு போறா. நான் அவகிட்ட மறைச்சது தப்புதான்க்கா, இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவ ஏன் இப்படி பேசுறா? ஐஷு, எனக்கு உன்னோட தாட்டும் புரியுது, அவளோட ஃபீலிங்ஸும் புரியுது. இங்க பாரு, நீ பெரிய பொண்ணு ஆயிட்ட. எல்லா டெசிஷன்ஸையும் நீயே எடுக்கலாம். ஆனா இப்ப கூட உன் அக்கா உன்னை சின்ன பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கா. எல்லாமே என் தங்கச்சி என்ன கேட்டுதான் செய்வா, என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கா. அதோட வெளிப்பாடுதான் அது. நீ ஃபீல் பண்ணாத, போக போக சரியாயிடும். கண்டிப்பா அவ மாறிடுவா. அவ கோவம்லாம் எவ்வளவு நேரத்துக்கு? கொஞ்ச நேரத்துக்கு தான். அவ மனசு ரிலாக்ஸ் ஆனோடனே அவளே நார்மல் ஆயிடுவா. சோ ஃபீல் பண்ணாத. இல்லக்கா, நான் அவகிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. ஆனா கவினன் சொன்னா அவ என்ன நினைப்பாலும் தெரியலையேன்னு ஒரு தயக்கம்க்கா, மத்தபடி வேற எதுவும் இல்ல. இது என்ன வைஷு, அவ என்ன நினைக்க போறா? நீ யாரையோ லவ் பண்றேன்னு சொல்றப்பவே அந்த பையன் நல்ல பையனா இருந்தா அம்மா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னவ. கவின் எவ்வளவு நல்ல பையன். கவின்னு சொல்றப்போ அவ கண்டிப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. அத நீ யோசிக்க மாட்டேன்றல. அக்கா ஒன்னும் இல்லம்மா, விடு. இவ்வளவு ஃபீல் பண்ணாத. அனிதா போக போக சரியாயிடுவா. உன் அக்காவை பத்தி உனக்கு தெரியாதா? அவ கோவம் கொஞ்ச நேரம் தான், அதே சரியாயிடும். விடு, ஃபீல் பண்ணாத. நீ ஆபீஸ் போல? போனக்கா. சரி சரி, நீ கிளம்பு போ. உனக்கும் டைம் ஆகுது பத்தியா. எதுவா இருந்தாலும் சாயந்தரம் பேசிக்கலாம், போமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. இப்படி எல்லாம் பண்றீங்க. இன்னைக்கு எதுவும் மீட்டிங்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன பண்றீங்க? விடுங்க. நான் எதுவும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. அப்படியா? சோ என்ன பண்றீங்க? விளையாட்டா? விடுங்கன்னு சொல்றேன்ல. என்ன நித்யா, இன்னைக்கு உன்னை ஸ்கூலுக்கு வான்னு சொன்னேன். நீ தான் வீட்டுல பெரியம்மா வந்திருக்காங்க, அக்காலாம் வீட்டுல இருக்காங்க, இன்னைக்கு நான் இங்க தான் இருப்பேன்னு சொன்னேன். சரி, கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டிய கொஞ்சிட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு போலான்னு பார்த்தா அதுக்கும் இப்படி விட மாட்டேன்னா எப்படிமா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப கேட்ட பத்தியா, அது கரெக்டான கேள்வி. எனக்கு வேண்டியது உன்கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் கூட நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணாம நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு போயிட்டு மத்த சேட்டையெல்லாம் ஈவினிங் வந்து பாத்துக்கலாம். ஓகே? ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா? வர வர உங்க சேட்டை ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? சரி, ஆனா ஒன்னே ஒண்ணுதான். இப்போதைக்கு எனக்கு ஒண்ணு போதும். நான் வேற எதுவும் எதிர்பார்க்கல. அங்கே அங்கே வந்து வந்து கலக்கும் வெண்மேகமும் வெண்ணிலவும் போல எந்த மன எண்ணங்களை போதுமா? அப்பா செம்மையா இருந்துச்சு. ஒன் மோர். ஆசைய பாரு. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒன்னே ஒண்ணுதானே சொன்னேன். இப்ப என்ன ஒன் மோர் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, முதல்ல கிளம்புங்க.
சரி, அப்பா பாப்பா, என்ன சலுப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் போயிட்டு வரேன். ம் மீட்டிங்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கல்ல? லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்க தானே? அதெல்லாம் கரெக்டா ரெடியா இருக்கு. ஓகே. அப்புறம் கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க கூப்பிட்டீங்க. ஆனா நான் வரலன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு கண்டிப்பா நான் வந்து அட்டெண்ட் பண்றேன். எல்லாரும் வீட்ல இருக்காங்களா? அதனால தாங்க. சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நித்யா. எனக்கு தெரியாதா? எப்பவும் எல்லாரும் இருந்தா எல்லார் கூடயும் இருக்கணும்னு தான் நீ ஆசைப்படுவ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வீட்லயே என்ஜாய் பண்ணு. ஓகே? ம் ஓகேங்க. சரிடி செல்லக்குட்டி. போயிட்டு வரேன். ம் கவின், ஏய், என்னாச்சு? வைஷு. கவின், ஏய், அலறியா? வைஷு, என்னாச்சு? இப்ப எதுக்கு அலற? ஏய், என்ன பாரு. வைஷு. கவின், நான் தப்பு பண்ணிட்டேன் கவின். தப்பு பண்ணிட்டேன். ஏய், என்னடி ஆச்சு? நல்லா தானே இருந்த. திடீர்னு என்னாச்சு? என்ன பிரச்சனை? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? கவின், உங்களுக்கு தெரியுமா? அக்கா பிரெக்னெண்டா இருக்காளா? ஆ, நேத்து தெரியுமே. ஏன் உனக்கு தெரியாதா? என்ன? உங்களுக்கு தெரியுமா? ஆமா வைஷு, நேத்து நைட்டு தான் அண்ணா சொல்லிட்டு இருந்தாரே. ஏன் உனக்கு தெரியாதா? கண்டிப்பா அண்ணி உன்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. அப்புறம் என்ன புதுசா கேக்குறேன்? இல்ல கவின், எனக்கு தெரியாது. அக்கா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏன் வீட்ல யாருமே என்கிட்ட சொல்லல தெரியுமா? நைட்டு பேசிட்டு இருக்கப்ப அம்மா சொல்லிதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். என்ன சொல்ற? அது எப்படி அண்ணி உன்கிட்ட சொல்லாம இருந்திருப்பாங்க? ஆமா கவின், நான் நிஜமா தான் சொல்றேன். எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அக்கா என்கிட்ட சொல்லவே இல்ல. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அவ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அவ்வளவு கோவமா இருந்துச்சு கவின். இன்னைக்கு நான் போய் அவகிட்ட கேக்குறேன். அவ என் மேல எவ்வளவு கோவப்பட்டா தெரியுமா? இதுவரையும் அக்கா என் மேல இவ்வளவு கோவப்பட்டதே இல்ல. அவ கோவமா திட்டி இருந்தா கூட எனக்கு எதுவும் தெரியாது கவின். ஆனா அவ எதுவுமே சொல்லாம நார்மலா கோவமா பேசுறா. எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? வைஷு. அது மட்டும் இல்ல கவின், அக்காக்கு என்ன தெரியுமா கோவம்? நான் உங்களை லவ் பண்றத அக்கா கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா அக்காக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு கவின். எப்படின்னு தெரியல. எப்படின்னு கேட்டா, நானும் இதே வீட்ல தானே இருக்கேன். எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? எனக்கு இப்பவோ தெரியும். நீயா வந்து சொல்லுவேன்னு எவ்வளவு நாளா வெயிட் பண்ண. ஆனா உனக்கு நான் முக்கியம் இல்லைன்னு என்னென்னமோ பேசுறா கவின். என்ன? அன்னைக்கு தெரியுமா? அண்ணா சொல்லியிருப்பாரோ? இல்ல கவின், மாமாலாம் எதுவும் சொல்லலையா? அக்காக்கே தெரியுமா கவின்? நான் அவகிட்ட இத பத்தி சொல்லவே இல்லைல்ல. அதான் அவளுக்கு கோவமா. அப்புறம் கோவம் இல்லாம இருக்குமா வைஷு? நானும் உன்கிட்ட எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். அன்னிக்கிட்ட இந்த விஷயத்த மறைக்காத, சொல்லு சொல்லுன்னு. நீதான் ஒவ்வொரு சுச்சுவேஷனா பார்த்து பார்த்து சொல்றேன்னு இவ்ளோ நேரம் சொல்லாமே இருந்திருக்க. இதுல உன் மேலயும் தப்பு இருக்குதானே? இவ்ளோ நாளா நானும் சொல்லிட்டு இருந்தேன். உனக்கே தெரியும் அண்ணி இதுவரையும் உன்கிட்ட ஏதாச்சும் மறைச்சிருக்காங்களா? எல்லா விஷயத்தையுமே உன்கிட்ட ஷேர் பண்றாங்க. உன்னை பத்தி எவ்ளோ கவலைப்படுறாங்க. நீ ஏற்கனவே சொன்னல்ல, இந்த மாதிரி லவ் பண்றது தெரிஞ்சப்பவே அவ யாரா இருக்கும்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு. அப்படி இருக்கப்போ உன் மேல எவ்வளவு அக்கறையா பாசமா இருந்திருக்காங்க. நீ சொல்லாம இருந்தது தப்பு தானே? இதுக்குதான் நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த அன்னிக்கிட்ட மறைக்காத மறைக்காதன்னு. நீதான் கேட்கவே இல்ல. தப்புதான் கவின். எனக்கு இப்பதான் புரியுது. அவகிட்ட சமயம் கிடைச்சப்ப கூட நான் சொல்லாம இருந்தது தப்புதான். ஆனா எனக்கு சொல்ல ஒரு மாதிரி தயக்கமா இருந்துச்சு. அதனாலதான் சொல்லாம இருந்தேன். ஆனா அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல. இப்ப அவ பேசுறத பார்த்தா என்கிட்ட சகஜமா பேசவே மாட்டா போல கவின். என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தான் பேசுறா. யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசினா தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அக்கா தான் கவின் எல்லாமே. அவளை விட்டுட்டு என்னால முடியாது கவின். சின்ன வயசுல இருந்து அம்மாவை விட நான் அக்கா கிட்ட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பேன். அப்படி இருக்கப்போ அவ என்கிட்ட பேசாம இருக்கிறதா என்னால தாங்கிக்கவே முடியாது கவின். ஐஷு, முதல்ல அழுகைய நிறுத்து. உனக்கு தெரியாத அண்ணிய பத்தி. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னா தானே வளர்ந்துருக்கீங்க. இதுவரையும் எதுக்காகவுமே உன் மேல கோவப்பட்டதில்ல. இந்த விஷயத்துக்கு கோவப்பட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட நீ ஒரு விஷயத்த மறைச்சிருக்க, அவ்வளவுதானே? போக போக எல்லாம் சரியாயிடும். நீ அண்ணிக்கிட்ட மனசு விட்டு பேசு. அண்ணிலாம் எனக்கு தெரிஞ்சு உன் மேல அவ்வளோ கோவம் எல்லாம் படமாட்டாங்க. சீக்கிரம் உன்கிட்ட பேசிடுவாங்க. சரியா? கவலைப்படாத. நிஜமா என்கிட்ட பேசிடுவா தானே கவின்? ஆமா. இப்போ ஆபீஸ் கிளம்பலாம். போயிட்டு வந்து ஈவினிங் மெதுவா அன்னிக்கிட்ட சாதாரணமா பேசு. மன்னிப்பு கேளு. கண்டிப்பா உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாங்க. உன்னோட அக்கா தானே? அது எப்படி உன் மேல கோவமா இருப்பாங்க? கவின், நிஜமாவே அக்காக்கு மேல கோபம் போயிடும் தானே?
ஆமா பட்டர்ஃப்ளை. ஆமாடி செல்லக்குட்டி முட்டைக்கண்ணி அழாத. டேய், என்னடா நடக்குதுங்க? இவங்க ரெண்டு பேரும் என்ன கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க? அப்போ இந்த வைஷ்ணவி, சீச்சி, இந்த கவின், ஆ, இது இப்படி சும்மா விட மாட்டேன்டா. இருங்கடா, இப்பவே உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன். அம்மா, அம்மா, என்ன ஷாலினி? அம்மா, அம்மா, சீக்கிரம் இங்க வா. டேய், என்னடி அங்கதான் வேலையா இருக்கேன்ல, சும்மா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கேன்? என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா, நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருமா. என்னடி, முதல்ல அங்க பாருமா. என்னடி இதெல்லாம்? பாத்தியம்மா என்ன நடக்குதுன்னு? முதல்ல இந்த வீட்டுக்கு அக்காக்காரி வந்தா, பின்னாடியே என்னமோ அவங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்த்திருக்காங்கன்னு எவ்வளவு வாய்க்கிலேயே பேசுவாங்க. இப்ப பாத்தியா, பணக்கார இடம்னு உடனே அடுத்து தங்கச்சிக்காரியும் தம்பியும் வளைச்சு போட்டுட்டா. சீ, என்னம்மா குடும்பம் அதெல்லாம்? அதாண்டி எனக்கும் புரியல. என்னமோ அவங்க பிள்ளைங்கள ஒழுக்கமா வளர்த்து கிழிச்சிருக்கேன்பாங்க. இப்ப பாத்தியா, அக்கா வாக்குப்பட்ட அந்த இடத்துலயே அவன தம்பிக்காரனையும் வளைச்சு போட்டிருக்கா. இதுதான் பணக்கார இடத்துக்குள்ள வந்து பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டு பேரும் நல்லா சொகுசா வாழலாம். பாத்தியா, அதான். இவ்வளவு கேவலமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லடி. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. கையில போன் வச்சிருக்கல, முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுறி. சரிம்மா. என்ன எடுத்துட்டியா? எடுத்துட்டம்மா. இது இப்படியே சும்மா விடக்கூடாதுமா, ஏதாச்சும் பெருசா பண்ணணும். எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அந்த அனிதா வாய்க்கிலேயே என்னென்ன பேசுவான். இப்ப அவ தங்கச்சி லட்சணத்தை வீட்டுல போட்டு உடைக்கணுமா, எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும். அவங்க அம்மா வந்து இங்க தானே உட்காந்துருக்காங்க. இப்ப தெரியும்ல அவங்க பிள்ளைங்க லட்சணம் என்னன்னு. கரெக்ட் தான் ஷாலினி, இவளுங்களை அப்படியே நான் சும்மா விட்டுவேன் நான் நினைக்கிறேன். இவளுங்க வீட்டுல இப்ப யாருமே இல்ல, எல்லாவனும் வேலைக்கு கிளம்பி போயிட்டானுங்க. முக்கியமா அண்ணனுங்க வீட்டுல இல்ல. எல்லார் முன்னாடி இவங்க அசிங்கப்பட்டு நிக்கணும். அப்போ வீட்டுல எல்லாரும் இருக்கணும்ல. இப்ப காமிச்சா இது சரியா வராது. சாயந்தரம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப எல்லார் முன்னாடியும் டிவியில போட்டு காமிச்சு இவங்கள அசிங்கப்படுத்துறனா இல்லையான்னு பாரு. ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த அணுக்கு வச்ச ஒரு ஆப்பு, இந்த அனிதாக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப அவ தங்கச்சி மூலமாவே பெருசா ஒரு ஆப்பு வந்துருச்சுல்ல. பணக்கார இடத்த பார்த்த உடனே தங்கச்சியும் அனுப்பிச்சு வளைச்சு போட வச்சுட்டா அவங்க அம்மா. நல்லா புள்ள பெத்து வளர்த்துருக்கா. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுடி. பணக்காரங்களை வளைச்சு போடுறதே வேலையா வச்சிருக்காங்க. இவங்களை இப்படியே விட்டுறலாமா என்ன? அதான் இன்னைக்கு சாயந்தரம் இருக்குடி ஆப்பு இவளுங்களுக்கு. இன்னும் எப்படி நிக்கிறாங்க பாருங்கம்மா. தாலினி, எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வை. இன்னைக்கு சாயந்தரம் அசிங்கப்படுத்துறனா இல்லையான்னு பாரு. நான் கேக்குற கேள்வியில அவங்க அம்மா நாண்டுகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போவா. அத நான் பார்க்க தானே போறேன். எடுத்து வைடி, ஒவ்வொன்னத்தையும் எடுத்து வை. இன்னைக்கு சாயந்தரம் எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. சரிம்மா. பட்டர்ஃப்ளை, என் முட்டைக்கண்ணி இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருப்பான்? ஆபீஸ்க்கு வர மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? ஆபீஸ் வரணும். அப்ப போ, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. டைம் ஆச்சு பார்த்தல. கவின் அக்கா பேசுவாள. அம்மாடி, திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. சாயந்தரம் நீ வந்து பேசு. கண்டிப்பா அண்ணி உன்கிட்ட நார்மலா பேசுவாங்க. போதுமா? சீக்கிரமா, டைம் ஆச்சு, கிளம்பணும்ல. நான் போய் ட்ரெஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரிச்சிட்டு போலாமே. சரின்னு சொன்னேன். போதுமா? இப்பதான் என் முட்டைக்கண்ணி பாக்குறதுக்கு அழகா இருக்கான். இப்ப போய் ரெடி ஆயிட்டு வா. ஓகே கவின், 2 minutesல வந்துடுறேன். ஹாய், வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம், நம்ம அட்மின்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. எல்லாரும் 3 நாளா பொறுமையா வெயிட் பண்ணிருக்கீங்க. இப்ப வரையும் அட்மின் கிட்ட உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா, உடம்ப பாத்துக்கோங்கன்னு இப்ப வரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் சாரிங்க, அட்மினால டைம் எடுத்து உங்க யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அதான் எங்களை வச்சு ரிப்ளை பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆமாங்க, இப்போ நம்ம அட்மினோட ஹெல்த் கொஞ்சம் ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி 3 days லீவ் விட்டாச்சு. லாஸ்ட் வீக் வெறும் 3 வீடியோஸ் தான் கொடுத்தது. ஸோ லீவ் விட்டு போட்டிருக்கு. அவங்களுக்கும் புரியுதுங்க. பட் என்ன பண்ணுறது, அவங்களோட ஹெல்த் அந்த மாதிரி இருந்தனால தான் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க சண்டே வீடியோ எடுத்திருந்தா மட்டும்தான் மண்டே அவங்களால கொடுக்க முடியும். பட் ஆனால் அவங்க சண்டே அவங்களால வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் மண்டே எடுத்துட்டு டியூஸ்டே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ
இதுக்கப்புறம் ரெகுலரா கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கன்ஃபார்மா தெரியலங்க. ஏன்னா அப்பப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் அப்படிதான் இருக்கு. ஆனா போக போக சரியாயிடும். சரியாகிறதுக்கு அப்புறம் ரெகுலரா கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்போ அவங்களால முடிஞ்ச வரையும் கண்டிப்பா வீடியோ ரெகுலரா தருவாங்க. ஸோ அட்மின் எப்பயாச்சும் நடுவில் லீவ் எடுத்தா கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. அதே மாதிரி கண்டிப்பா 20 மினிட்ஸ் வீடியோ கொடுத்துருவாங்க. சில நாள் எப்பவாச்சும் 20 மினிட்ஸ்க்கு கம்மியா வீடியோ கொடுத்துட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கெல்லாம் 18 மினிட்ஸ் பக்கம் தாங்க வீடியோ இருந்திருக்கும். ஸோ யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். அப்புறம் என்னால டைம் எடுத்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியலங்க. மன்னிச்சிடுங்க. டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா நான் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுறேன். இப்போ வரையும் என் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நான் நல்லா இருக்கேனான்னு நிறைய உறவுகள் கேட்டிருக்கீங்க. உங்க எல்லாரோடைய அன்புக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போ நான் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கேன். இனிமே என்னால முடிஞ்ச வரையும் ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றேன். ரொம்ப நேரம் பேசி உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிடுங்க. சரிங்க, நாம இன்னைக்கு காதலில் விழுந்தேன் வீடியோ அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண வரோங்க. பாய்.